நீங்க திருப்பி திருப்பி மறுபடியும் திமுகவுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க, போட்டு விட்டுருங்க. பெத்த பிள்ளைகளை தெருவில் நின்று கத்த விட்டு மறுபடியும் நீங்க போய் இன்னுமா உங்களுக்கு எது சரி தவறுன்னு தெரியல. என்னைக்கு நீங்க மாற போறீங்க சொல்லுங்க? என்னைக்கு, எந்த இடத்துக்கு மாற போறீங்க? எந்த இடத்துல மாற போறீங்க? இவர்கள் இன்றும் நான் சொல்லுவேன், இப்ப நேரம் ஆகி போச்சு, அதனால நிறைய பேச முடியாது. இதெல்லாம் இந்த ஆவணப்படத்தை ஒரு நாள் வெளியிட்டு மிச்சத்தை எல்லாம் வச்சு அங்க நான் பேசிடுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதி சொல்றேன், நீங்கள் எங்களுக்கு வாக்கு தந்தாலும் தரவில்லை என்றாலும் நாங்கள் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம். அன்னைக்கு நான் இந்த பாருங்க, நான் ஒரு சத்தியம் தருகிறேன், ஒரு சத்தியம் தருகிறேன். அன்னைக்கு வந்து இங்கே கண்ணீர் சிந்தி என் தங்கைகள், என் தங்கை முபின், என் தங்கையின் மட்டுமல்ல, இங்கே கண்ணீர் சிந்திய எல்லா என் தங்கையினுடைய கண்ணீரையும் இந்த அண்ணன் துடைப்பேன் என்கிற உறுதியை நான் தருகிறேன். எந்த மக்களின் பிரச்சனைக்கு நாங்கள் நிற்கவில்லை என்று சொல்லுங்கள். இஸ்லாமிய சொந்தங்களுக்கான பிரச்சனைக்கு நிற்கிறோம், அதிலே அவர்கள் வாக்கு. ஆசிரியர் பெருமக்களுக்கு, மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, வேளாண்குடி மக்களுக்கு, மீனவர்களுக்கு, துப்புரவு தொழிலாளர்களுக்கு, போக்குவரத்து தொழிலாளிகளின் பழைய ஓய்வூதியத்திற்கு யாருக்காக நிற்கவில்லை? எல்லாருக்காகவும் நிற்கிறோம். நீங்கள் தான் ஒரே ஒரு முறை கூட இந்த பிள்ளைகளுக்காக நிற்கவில்லை என்பதுதான் வரலாற்றில் பெருந்துயரம். எனவே என்னரும் சொந்தங்களே, என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, வருகிற தேர்தலை நாம் ஒரு மாறுதலாக பார்ப்போம், மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாக பார்ப்போம். வருகிற 21 பிப்ரவரியில் திருச்சியிலே ஒரு மாநாடு, இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்று, அது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம், தமிழ் பேரின பெருவிழா, வென்று வாகை சூடுவோம், நாம் நமக்கான அதிகாரத்தை நாம் நிறுவுவோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம் உங்கள் பிள்ளைகள். அந்த அதிகாரத்தை கொண்டு நம் துயர துன்பங்களை துடைத்து எறிவோம். கவலை கொள்ளாதீர்கள். எல்லா சுமைகளையும் எல்லா பாரங்களையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்போம். ஏக இறைவன் அல்லாஹ் நமக்கு அருள் தருவான். ஆமீன். நன்றி, வணக்கம்.